ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை அப்பாவின் புதையல். ஒரு ஊரில் சந்திரன்னு ஒரு விவசாயி இருந்தார். அவர் ஒரு நல்ல உழைப்பாளி. கூலி வேலைக்கு போயிட்டு இருந்த சந்திரன் கடுமையாக வேலை செஞ்சு அதை சேமித்து ஒரு சின்ன நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் விவசாயம் செஞ்சார். சில வருஷங்களில் அவர் சொந்தமாகவே ஒரு நிலம் வாங்கினார். படிப்படியாக அவரோட விவசாய நிலம் பெரிய பண்ணையாக மாறிச்சு. அத்தனைக்கும் அவரோட உழைப்பு தான் காரணம். சந்திரனுக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் இருந்தாங்க. மகன்கள் 2 பேரும் இவரை போல இல்லை, பயங்கர சோம்பேறி. எப்படியாச்சும் வேலை செய்யாமல் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் ஒத்துமையாக இருப்பாங்க. நல்ல பசங்க தான், பாசமாக இருப்பாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் வேலை செய்யணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கவே இருக்காது. அவங்கள வேலை செய்ய வைக்கிறதுக்குள்ளே சந்திரனுக்கு போதும் போதும்னு ஆயிடும். செய்ய மாட்டோன்னு எதிர்த்தும் பேச மாட்டாங்க, ஆனால் செய்யவும் மாட்டாங்க. இல்லைன்னா அறகுறையாக செய்வாங்க. சந்திரனுக்கு டபுள் வேலையாக இருக்கும். சின்ன பசங்க தானே, கொஞ்சம் பெருசாகிட்டா சரியாயிடும்னு நினச்சாரு. அப்படியே தான் இருந்தாங்க. வேலைக்கு அனுப்புனா பொறுப்பு வரும்னு நினச்சி வேலைக்கும் அனுப்புனார். அப்போவும் அப்படியே தான் இருந்தாங்க. சரி, கல்யாணம் பண்ணால் பொறுப்பாக இருப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. பேர பிள்ளைகளே வந்ததுக்கப்புறமும் அப்படியே தான் இருந்தாங்க. இவங்களை எப்படி திருத்துறதுனே சந்திரனுக்கு தெரியல. அந்த கவலையிலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கொஞ்ச நாளில் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. படுத்த படுக்கையாக இருந்த அவர் கடைசியாக மகன்கள் 2 பேரையும் கூப்பிட்டாரு. உங்களை எப்படியாச்சும் திருத்தலான்னு நினச்சேன், முடியலை. இத்தனை நாளாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். இனி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் சோம்பேறித்தனம் அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சில புதையல்களை நம்ம நிலத்தில் பொதிச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு கடைசி மூச்சை விட்டார். கொஞ்ச நாள் கழித்து அண்ணனும் தம்பியும் புதையலை எடுக்க அவங்க நிலத்துக்கு போனாங்க. அவ்வளோ பெரிய இடத்துல எங்கே புதையல் இருக்கும்னே கண்டுபிடிக்க முடியல. அவங்க அப்பா கிட்ட பல வருஷமாக வேலை பார்த்த சுப்பன் கிட்ட கேட்டாங்க. புதையலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஒவ்வொரு இடமா தோண்டி பார்க்கலாம்னு சொன்னார் சுப்பன். சரின்னு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தோண்ட ஆரம்பித்தாங்க. நாள் ஃபுல்லாக தேடியும் புதையல் கிடைக்கல. அடுத்த நாளும் தேடுதல் வேட்டை நடந்துச்சு. ஆனால் புதையலை கண்டுபிடிக்க முடியல. 5 நாளில் ஃபுல் இடத்தையும் தேடிட்டாங்க. ஆனால் புதையல் மட்டும் கிடைக்கவே இல்லை. நிலம் ஃபுல்லாக தோண்டி தோண்டி களைச்சி போய் அண்ணனும் தம்பியும் ஓரமாக போய் உட்காந்தாங்க. ச்சே, எவ்வளோ தேடியும் ஒன்றுமே கிடைக்கலையே, 5 நாளாக வேலை பார்த்தது வேஸ்ட்டாக போச்சுன்னு 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. பக்கத்தில் இருந்த சுப்பன், நிலம் ஃபுல்லாக தோண்டியாச்சு, உழவு ஓட்டின மாதிரி இருக்குது, பேசாமல் நெல்லை விதைச்சி விட்டுருவோம், உங்கள் உழைப்பும் வீண் போகாதில்ல அப்படின்னு சொன்னார். சரி, அதையும் பண்ணிடுவோன்னு முடிவு பண்ண அண்ணனும் தம்பியும் நிலத்தில் நெல்லை விதைச்சாங்க. சுப்பனோட ஹெல்ப்போட கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை கற்றுக்கிட்டாங்க. அவங்க விதைச்ச நெல் முளைச்சி வந்ததுமே கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு. தினமும் நிலத்துக்கு வந்தாங்க, தண்ணி பாய்ச்சினாங்க, நாற்று நட்டினாங்க, களையும் எடுத்தாங்க. அவங்க நட்டின நாற்று தளன்னு வளர்ந்து வர்றதை பார்க்க ஆனந்தமாக இருந்துச்சு. எழுந்ததும் முதல் வேலையை வயலுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக எழவும் ஆரம்பித்தாங்க. சுப்பன் கிட்ட கேட்டு கேட்டு பக்குவமாக விவசாயம் பண்ணாங்க. அவங்க உழைப்பால் நெற்கதிர்கள் செழிப்பாக வளர்ந்துச்சு. சரியான நேரம் பார்த்து அறுவடையும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 மாதமாக அவங்க உழைச்ச உழைப்புக்கு நல்ல பலனாக மூட்டை மூட்டையாக அறுவடை பண்ணாங்க. அதை கொண்டு போய் வியாபாரிக்கிட்ட விற்றாங்க. அவங்க நினச்சே பார்க்காத அளவுக்கு லாபம் கிடச்சிச்சு. அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்த சுப்பன், என்ன ஒரு வழியாக புதையலை எடுத்துட்டீங்க போலன்னு கேட்டார். அப்போதான் அப்பா சொன்ன புதையல் என்னன்னே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சோம்பேறி பிரதர்ஸ் நல்ல சுறுசுறுப்பாக உழைப்பாளியாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நிறைய புதையல்களும் கிடைச்சிது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.